அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம கோவக்காயை வச்சு சிக்கன் போலவே ஒரு மட்டன் போலவே நம்ம சிக்கன் மட்டன்லாம் க்ரீன் கறி செய்வோம். அதே போல் நம்ம இன்றைக்கி கோவக்காயை வச்சு ரொம்ப ஒரு அருமையான ஒரு கிரேவி. இதை எப்படி செய்யலான்றதை வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இது சாப்பாட்டு கூட சாப்பிட்லாம், சாப்பாட்டிலோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம், தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தியில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம இந்த கோவக்காய் தொக்கு செய்யலாம். அன்றைக்கி இந்த கோவக்காய் தொக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் வெட்டி வச்சுருக்கேன். இது பார்க்க தான் அப்படி கலராக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் கல் மாதிரி இருக்குது, பழம் மாதிரி குழகுலன்லாம் இல்லை, கலர் தான் அப்படி இருக்குது. இப்போ நான் அதுக்கு மசாலா மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். ஒரு ஏலக்காய் வச்சுருக்கேன், ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன சின்ன பீஸு பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இப்போ இதுக்கு காரத்துக்கு நம்ம க்ரீன் சிக்கன் சமைக்கிற மாதிரி தான் இந்த க்ரீன் கலரில் மசாலா நம்ம அரைக்க போகிறோம். 2 பச்சை மிளகா, ஒரு பூண்டு முழுசாக நான் எடுத்திருக்கேன், 3 கருவேப்பிலை அறுக்க எடுத்திருக்கேன். கருவேப்பிலை எதெல்லாம் சேர்க்க முடியும் அதெல்லாம் சேர்த்துக்கிறங்க. கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவு. இப்போ இதெல்லாம் அரைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தயிர் விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா இதுக்கு தண்ணி ஊற்ற வேணாம், தயிர் போட்டு அரைச்சிக்குவோம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முதல்ல நம்ம கோவக்காயை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம கோவக்காயை மட்டும் முதல்ல போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நம்ம என்ன தான் அந்த கோவக்காயில் சமைச்சாலும் கொஞ்சம் அதுக்கு நறுக்குன்ற மாதிரி தான் இருக்கும் அந்த கோவக்காயோட குணம். அப்படி தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வதங்கிடுச்சு கோவக்காய், நல்லா எடுத்துடலாம். நம்ம கோவக்காய் எண்ணெய் எல்லாமே எடுத்துடலாம். எடுத்து அதே பாத்திரத்தில் நம்ம தாளிச்சிடலாம். ஏன்னா வதக்கிட்டு சமைக்கும்போது சீக்கிரம் சமைக்கும், நல்லாயிருக்கும், சீக்கிரம் வேகும். நம்ம இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்ந்து சட்டி சுடட்டும். சின்ன ஜீரகம் சும்மா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிடுவோம். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிடுவோம். ஒரு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு பொரிஞ்சிடட்டும். இப்போ இந்த அரைச்ச மசாலாவையும் அது கூடவே சேர்த்துக்கிடுவோம். தக்காளி தேவையில்லை இந்த மசாலாவுக்கு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்தாச்சு. கொஞ்ச நேரம் மசாலா எண்ணெயில் வதங்கட்டும். வாசனை சூப்பராக இருக்குது. இந்த டைமில் ஒரு அறுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கிடுவோம். நம்ம இஞ்சி தக்காளியும் இதுக்கு வேண்டாம், ஏன்னா இஞ்சி தக்காளி தயிர் போட்டதுனால அந்த புளிப்பு டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பை கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம வதக்கின கோவக்காயும் அதை அப்படியே சேர்த்துருவோம். இப்போ நம்ம மிக்ஸி கலந்த தண்ணியையும் அது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும், நம்மளுக்கு பச்சை வாசனை போகணும். நல்லா ஃபுல் ஸ்பீடு வச்சு நல்லா அப்படியே வேகட்டும். பார்க்கும்போதே நல்லா கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள், வாசனை கம்மன்னு சூப்பராக இருக்குது. இது அப்படியே ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். நம்ம நடுவில் கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஓரளவுக்கு தண்ணி சுண்டட்டும். நமக்குள்ள கோவக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ நம்ம அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிரும்.
வாங்க நம்ம இப்போ நம்மளுடைய கோவக்காய் கறி எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்கும் பார்ப்போம். சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சுருண்டுருச்சு, நல்லா சூப்பராக கமகமன்னு வாசனை நல்லாயிருக்கு. நம்ம க்ரீன் மட்டன் செய்கிறது மாதிரி க்ரீன் கலர் கோவக்காய் கறி இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இதை சமைச்சு பார்த்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோதான், நம்மளுடைய க்ரீன் கோவக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை போட்டுட்டு அவ்வளோதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான கோவக்காய் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.